ஹாய், இன்றைக்கி மெஷர்மெண்ட்ஸில் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், வேர்ட் ப்ராப்ளம்ஸில் அடிஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். எ மேன் ட்ராவல்டு 7 கிலோமீட்டர் 500 மீட்டர் இன் த ஃபஸ்ட் hour. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் hour இருக்கு இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட் 1 hour வந்து அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணாங்க? 7 கிலோமீட்டர் அண்ட் 500 மீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5 கிலோமீட்டர் 680 மீட்டர் இன் த செகண்ட் hour. ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஹவரில் இவ்வளோ கிலோமீட்டர் வந்து அவங்க டிஸ்டன்ஸு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அண்ட் 2 கிலோமீட்டர் 123 மீட்டர் இன் த தேர்ட் hour. ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஹவரில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு ஃபேர் டிட் ஹீ ட்ராவல்ட் இன் ஆல் இன் த 3 hours. ஓகேங்களா? ஸோ அந்த 3 ஹவர்ஸில் எவ்வளோ தூரம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க நம்மளை கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆன்சர் எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து man traveled first 1 hour. ஓகேங்களா? ஸோ man traveled in first hour. ஸோ ஃபஸ்ட் hour எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்காங்க? 7 கிலோமீட்டர். ஸோ நம்ம வந்து மீட்டர் தனியாக எழுதிக்கலாம், கிலோமீட்டர்ஸ் தனியாக எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கிலோமீட்டர் எழுதிக்கிறேன். ஸோ மீட்டர் வந்து தனியாக எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ கிலோமீட்டர் வேல்யூ 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. மீட்டர் வந்து 500 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன் செகண்ட் hour எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்காங்க? ஸோ 5 கிலோமீட்டர் 680 மீட்டர். ஓகேங்களா? ஸோ கிலோமீட்டர் இடத்துல 5 போடணும், மீட்டர் இடத்துல 680 போடணும். நெக்ஸ்ட்டு இன் தேர்ட் hour ஸோ இன் தேர்ட் hour 2 கிலோமீட்டர். அப்போ கிலோமீட்டர் பிளேஸில் 2 போடணும் அண்ட் மீட்டர் பிளேஸில் 123 மீட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போது இது எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க அந்த 3 ஹவர்ஸில் கண்டுபிடிக்கணும். நம்ம இதை என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை ஆட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு மீட்டர் பிளேஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், 0 0 + 0 0 தான் வரும். நெக்ஸ்ட் இங்கே 3 வரும். நெக்ஸ்ட்டு 8 + 2 ஆட் பண்ணால் 10 வருங்களா? ஸோ 10ன்னா 0 இங்கே வரும், 1 கேரி பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 5 + 1 6 ஆச்சுங்களா? 6 + 6 12 ஆச்சுங்களா? ஸோ 12 + 1 13 வரும். ஸோ அப்போ 13க்கு இங்கே 3 போடணும், நெக்ஸ்ட்டு இங்கே 1 போடணும். ஓகேங்களா? ஸோ கேரி. நெக்ஸ்ட்டு 7 + 1 8 ஆச்சு. 8 + 2 ஆட் பண்ணால் 10 ஆகிடுங்களா? ஸோ 10 + 5 ஆட் பண்ணால் 15 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போது கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் வந்திருக்கு, மீட்டர் வந்து 303 மீட்டர் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போது ஆல் திஸ் 3 hours வந்து எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்காங்க? 15 கிலோமீட்டர் அண்ட் 303 மீட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் எழுதலாம். He traveled in the 3 hours ஸோ எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்காங்க? 15 கிலோமீட்டர். இந்த யூனிட் வந்து மறக்காமல் எழுதணும். ஓகேங்களா? ஸோ 303 மீட்டர். ஓகேங்களா? ஸோ நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு இந்த மீட்டர் எழுதாமல் இப்படியே விட்டுட்டோம்னா ஸோ சில பேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம இது யூனிட் எழுதணும். ஏன்னா ஒன்லி 15னா அது மீட்டரா இல்லை கிலோமீட்டரான்னு தெரியாமல் போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மீட்டர் எழுதணும். 15 கிலோமீட்டர் அண்ட் 303 மீட்டர். இந்த யூனிட் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸ்வீட்டி பாட்
6 மீட்டர் 10 சென்டிமீட்டர் ரெட் கிளாத். ஓகேங்களா. ஸோ ஸ்வீட்டி என்ன வாங்கியிருக்காங்க, ஒரு ரெட் கிளாத் வாங்கியிருக்காங்க. ஸோ அதோட லென்த் எவ்வளோனா 6 மீட்டர் அண்ட் 10 சென்டிமீட்டர். ஓகே. நெக்ஸ்ட்டு 4 மீட்டர் 15 சென்டிமீட்டர் ஒயிட் கிளாத் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ரெட் கிளாத் வந்து இவ்வளோ மீட்டரில் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒயிட் கிளாத்தும் வாங்கியிருக்காங்க, அதுக்கும் மீட்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2 மீட்டர் க்ரீன் கிளாத் வாங்கியிருக்காங்க. ஸோ ஆல்சோ அதே மீட்டரில் வந்து க்ரீன் கிளாத்தும் வாங்கியிருக்காங்க. ஓகே. டிஃப்ரெண்ட் கிளாத் வாங்கியிருக்காங்க, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஃபார் மேக்கிங் எ பப்பெட்னா ஒரு டால். ஓகேங்களா. ஸோ அந்த டால் வந்து நம்ம ஒரு காட்டனை வச்சும் இது பண்ணலாம், இந்த மாதிரி கிளாத்தை வச்சும் அதை வந்து மேக் பண்ணலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஃபைண்ட் த டோட்டல் லென்த் ஆஃப் கிளாத். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க இல்லையா, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிளாத் வாங்கியிருக்காங்க இல்லையா, ஸோ அதோட டோட்டல் லென்த் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இப்போ டோட்டல்னு கொடுத்துட்டாவே நம்ம வந்து நம்மளுக்கு டக்குன்னு மைண்டில் வர்றது அடிஷனாக மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ டோட்டல் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கனாவே அப்போது அது வந்து அடிஷன் தான். ஏன்னா இந்த டோட்டலாக இந்த லென்த் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஆன்சர் எழுதலாம். So first one, length of red cloth. லென்த் ஆஃப் ரெட் கிளாத். ஸோ இதுலேயும் வந்து நம்ம மீட்டர்ஸ்களை தனியாக எழுதிக்கலாம், சென்டிமீட்டர்ஸ் தனியாக எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே மீட்டர்ஸ், சென்டிமீட்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ரெட் கிளாத் வந்து இங்கே ரெட் கிளாத் நான் எழுதியிருக்கேன். லென்த் ஆஃப் ரெட் கிளாத் எவ்வளோ இருக்குது, 6 மீட்டர் இருக்குது அண்ட் சென்டிமீட்டர் 10 இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு length of white cloth. ஸோ length of white cloth எவ்வளோ இருக்குது, 4 மீட்டர் இருக்குது. ஓகேங்களா. ஸோ 4 மீட்டர் அண்ட் 15 சென்டிமீட்டர் இருக்குது. length of green cloth. ஸோ க்ரீன் கிளாத் எவ்வளோ இருக்குது பாருங்கள், ஒன்லி 2 மீட்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது, சென்டிமீட்டர் அவங்க கொடுக்கல. அப்போனா மீட்டர் இடத்துல 2 போடணும். அப்போ சென்டிமீட்டர் கொடுக்கல, நம்ம என்ன மென்ஷன் பண்ணணும், 0 மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ மீட்டர் வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க க்ரீன் கிளாத்து, அதனால் நான் மீட்டர் வேல்யூ மட்டும் தான் 2 போட்டிருக்கேன். அப்போ சென்டிமீட்டர் இங்கே கொடுக்கலனா இங்கே நம்ம என்ன மென்ஷன் பண்ணணும், 0ன்னு மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சென்டிமீட்டர் வேல்யூ ஆட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ 0 + 0 வந்து 0 தான் வரும். இங்கே 5 இருக்குது, அப்போ இந்த 5 இங்கே வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த 1 + 1 2 வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மீட்டர் வேல்யூ ஆட் பண்ணுறோம். 6 + 4 10 வரும், 10 + 2 12 வரும். ஸோ அப்போது டோட்டல் லென்த் of ஸோ டோட்டல் லென்த் ஆஃப் கிளாத் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம, 12 மீட்டர் அண்ட் 25 சென்டிமீட்டர். ஓகேங்களா. ஸோ 12 மீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம் டோட்டல் லென்த்து, 25 சென்டிமீட்டர். இந்த யூனிட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா.